Hi folks, welcome to Learn with me. இந்த வீடியோவில் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன்ஸ். லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸில் எல்லாமே நம்ம என்ன பார்த்தோன்னா லீனியர் ரெக்ரெஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அதோட மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன்ஸ், அப்புறம் எல்லாம் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், இது எல்லாமே லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம பார்த்துட்டோம். அந்த வீடியோ மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான கார்டையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இப்போ இதை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சில ரிலேஷன்ஸும் நான் முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு நல்லா புரியும். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்குள்ளே போகலாம். இப்போது லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம லீனியர் ரெக்ரெஷனில் நம்மளால் ஒரு கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால் இருக்குது. அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிட்டு இதை காமிச்சிட்டு ஏன் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணணும், லீனியர் ரிக்ரெஷனை காட்டிலும் ஏன் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் என்னென்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். y is equal to mxனா இது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முலா தானே. இப்போது ஒரு கிராஃபில் இருக்க ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஃபார்முலா தான் y is equal to mx. இது எல்லாத்துக்கும் தெரியும். இது ஸ்லோப் அப்படின்னு, எக்ஸுங்கிறது டேட்டா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்ம டேட்டா பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சிங்கிறது இன்டர்செப்ட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லீனியர் ரெக்ரெஷன் ஃபார்முலாஸ்லேயே பார்த்துட்டோம். அதை இப்படியும் எழுதலாம். அதே மாதிரி ஹச் தீட்டா எக்ஸ் அப்படின்னு போட்டு தீட்டா நாட் ப்ளஸ் தீட்டா ஒன் இதை எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இப்படி ஆனால் நம்மளோட ஃபார்முலாவில் இப்படி தான் ரெப்ரசன்டேஷன் பார்த்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 4 மெத்தட்ஸில் நம்ம ஃபார்முலாவை எழுதலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி எக்ஸ் ப்ளஸ் பி. இதுக்கும் அதே பேர் தான், இன்டர்செப்ட் தான். ஒமேகா நாட் டிக்கு ஸ்லோப்பு தான். எக்ஸுங்கிறது டேட்டா பாயிண்ட் தான். சரியா? அர்த்தம் எதுவும் மாற போகிறதில்ல. ஃபார்முலாவோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகுது. இப்போது நான் சொன்னேன்ல, ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதை எப்படி லீனியர் ரிக்ரெஷனில் பண்ண முடியாது, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லாம் பண்ண முடியும், அது ஏன் எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணுவாங்கள்ல, ஒரு சில வெயிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க நம்ம வெயிட்டாக இருக்கிறோமா இல்லைனா தின்னாக இருக்கிறோமான்னு கேட்குற ஒரு டேட்டா. நம்மளோட டேட்டா பாயிண்ட்லாம் இங்கே தான் லைஸ் ஆகிருக்கு. என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒன்றுனா ஃபுல்லாக ஒன்று தானே இருக்கும், அதனால அந்த பாயிண்ட்ஸ் எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது ஃபர்ஸ்ட் லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஏன் ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷனில் லீனியர் ரெக்ரெஷனில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது யூஸ்வலி நான் என்ன சொன்னேன், நான் சொன்ன மாதிரி இதுதான் ஒரு டேட்டா பாயிண்ட்ஸு. இதுக்கு பெஸ்ட் ஃபிட் லைனை நான் ஒன்று இங்கே உருவாக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 75 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் எடுக்கிறேன். சரியா? இங்கே 75 அப்படிங்கிற ஒரு வெயிட் எடுக்கிறேன். அப்புறம் இங்கெல்லாம் போக 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 வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 75 இங்கே 80 வச்சுக்கலாம். இது 80, இது கொஞ்சம் 90ன்னு வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 80ங்கிற வெயிட்டை நான் எடுக்கிறேன். சரியா? இப்போ அந்த 80ங்கிற வெயிட்டை டேரெக்டாக எடுத்தேன்னா இந்த நடுவில் உள்ள பாயிண்ட்டை 0.5 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். 80ங்கிற வேல்யூ எடுத்தேன்னா 80 என்ன வருது, 0.5க்கு மேலே வருது. ஸோ நம்ம என்ன கிளாஸிஃபிகேஷனில் சேர்ந்துடலாம், நம்மளோட டேட்டா பாயிண்ட் 80 வெயிட்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்கள ஒபீஸ் கேட்டகரியில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் 75 கிட்ட வந்தாங்கன்னா அவங்கள 75 kg கிட்ட இருக்கிறவங்களையும் தின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை மாற்றிக்கலாம். ஓகேயா? இப்போ நார்மலாக நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபார்முலாவில் பெஸ்ட் ஃபிட் லைன் இது தான். நம்ம யூஸ் பண்ண y is equal to mx plus c இல்லைனா y is equal to ஒமேகா tx. நம்மளோட ஃபார்முலா ரெப்ரசன்டேஷனுக்கு என்னென்ன வைக்கணுமோ வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஃபார்முலா ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரெப்ரசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ y is equal to ஒமேகா tx plus b இப்படிங்கிற ஃபார்முலா படி ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒபிஸ் தின் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம். சரி, ஓகே. இதை தான் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இது எல்லாமே எதில் வந்துடுது, லீனியர் ரெக்ரெஷன்லேயே வந்துடுதுல. ஏன்னா இப்போ ஹச் தீட்டா ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத
கிரேட்டர் தேன் 0.5 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒபீஸ்ன்னு கேட்டகரைஸ் பண்ணிடலாம். அதே ஹச் தீட்டா ஆஃப் எக்ஸுங்கிறத லெஸ் தென் 0.5 வந்தால் தின்னுங்கிற மாதிரி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம்ல. தின் ஆர் நாட் ஒபீஸ் அப்படிங்கிறத டேரெக்டாக கொடுத்துடலாம்ல. எதுக்காக லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். சரியா, இப்போ அந்த டவுட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போது இங்கே வெயிட் வந்து 75, 80, 90 அப்படின்னு சொல்லி இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் ஒரு அவுட்லேயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன வச்சுக்கலாம், ஒரு 120 அப்படிங்கிற ஒரு வெயிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 120 வெயிட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எங்கே வரும், இந்த பாயிண்ட் அப்படியே நேராக போய் பாயிண்ட் பண்ணால் இந்த லைன் இங்கே இருக்குன்னா சம்திங் இங்கே டச் ஆகுமா? இந்த லைனை அப்படியே எடுத்துகிட்டு போனால் நான் ரொம்ப இதாகிக்கிட்டேன். சரி, ஓகே, இதை நான் அழிச்சிடலாம். ஸோ இந்த லைன் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுமா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ரெண்டு மீட் பண்ணும். மீட் பண்ணதுலேருந்து எடுத்து பார்த்தா அந்த வேல்யூ 1க்கு மேலே இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம இதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம்? ஸோ இந்த இடத்துல இது கஷ்டமாயிரும்ல. பிகாஸ் ஒரு அவுட்லேயர், ஒரே ஒரு அவுட்லேயர் வந்தோடனே என்னால் லீனியர் ரெக்ரெஷனோட பெஸ்ட் ஃபிட் லைனை இப்போ நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்போ என்ன லைன் இருக்குதோ அந்த லைனை இப்போ நான் மாற்றி ஆகணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணும், என்னோட பெஸ்ட் ஃபிட் லைனை இப்போ புதுசாக ஒரு பாயிண்ட்டை நான் பார்த்த உடனே என் மாடல் வந்து லீனியர் ரெக்ரெஷன் அந்த பெஸ்ட் ஃபிட் லைனை வந்து ஆல்டர் பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்போ புது லைன் எப்படி இருக்கும், இப்போ வேறு ஏதாவது ஒரு கலரில் போடலாம். ஸோ இது என்னோட நியூ ஃபிட் லைன் எடுத்துக்கோங்க. சரியா, இதுதான் என்னோட புது ஃபிட் லைன். நான் வந்து இந்த ஒரு அவுட்லேயர் உள்ள டேட்டா வந்ததுனால என்னோட ஃபிட் ஆஃப் த லைன் இப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ மாறிடுச்சுன்னா இப்போ என்ன வரும்னா இங்கே 110 இருக்குல்ல, இந்த லைன் இன்னும் கொஞ்சம் ஓகே, இந்த லைன் இப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 110 எடுத்தோன்னு வச்சுக்கோ, எடுத்தா இது வந்து ஒபீஸ் கேட்டகரியில் வருது. ஓகே, அதே மாதிரி இப்போது 90 நம்ம எடுத்தோம்ல, 90 எடுத்தது இட்ஸ் ஒபீஸ் கேட்டகரியில் வருது. ஆனால் இப்போ புதுசாக வச்சுருக்க லைனில் எடுக்கும் போது அது என்ன வந்துடுதுன்னா இந்த 90 லெஸ் தென் 0.5 வந்துட்டு தின்னா வந்துடுது. அப்போது 90 கிலோங்கிறது நம்ம ஒல்லின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? முடியாது தானே. ஸோ அந்த இடத்துல நம்மளோட எப்போ வந்து நம்மளோட லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒரு சில அவுட்லயர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருச்சோ அதோட கிளாசிஃபிகேஷன் பண்ணும் போது அது பயங்கரமாக சொதப்பிடும். இது ஃபஸ்ட் திங் நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி என்ன ஆகும்னா இப்படி பண்ணும் போது ஐ மீன் ஒரு லாங்கஸ்டான ஒரு அவுட்லயர்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன வந்துடும், சரியா? இப்போது வந்து ரொம்ப ஹைட்டான வெயிட்டை வச்சுட்டோம். இப்போ 60 கீழே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 60 வெயிட் கீழே வச்சோன்னா அது வந்து என்னதுக்கு வந்துடும், 0 கீழே வந்துடும். ஒன்று ரொம்ப 1க்கு மேலே போயிடுது, இல்லைன்னா 0 கீழே வந்துடுது ஒரு அவுட்லயர்ஸ் பார்த்தோன்னே. ஸோ நம்ம கிரியேட் பண்ண ரிக்ரெஷன் லைன் வந்து பயங்கரமாக சொதப்பிடுது. ஸோ எப்போ வந்து அவுட்லயர்ஸை லீனியர் ரிக்ரெஷன் மாடலில் பார்த்துட்டோமோ அந்த இடத்துல நம்மளோட மாடல் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிருது. இது ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு நம்ம போகணும் அப்படின்னு. சரி, ஓகே, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் சொல்கிறீங்க, அந்த இதில் ரிக்ரெஷனுங்கிற ஒரு வார்த்தை வந்துடுதுல. ஸோ அதில் என்ன நம்ம மேத்தமெட்டிக்கலாக என்ன யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர்ற மாதிரி தானே, இப்படி தானே ஒரு லைன் இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு லைன் தானே இருக்குது. ஸோ இதை வந்து ஆல்டர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணுன்னா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் இப்போ எப்படி பார்த்தோம், நார்மலாக ஒரு லீனியராக இப்படி ஒரு லைன் இருக்குதா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் அது எப்படி இருக்கும்னா இந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்குவாஷ் அவுட் பண்ணிடும். என்னதான் தாண்டினாலும் நம்மளோட வேல்யூஸை எப்பயுமே வந்து இந்த 1 to 0க்குள்ளேயே வச்சிருக்க அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனை தான் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் மூலமாக 1க்கு மேலே போக விடாமல் பார்த்துக்கிறோம், 0 கீழே போக விடாமல் பார்த்துக்கிறோம். ஆனால் லீனியர் ரிக்ரெஷன் அப்படி கிடையாது. அது என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்க டேட்டா பாயிண்ட்ஸில் எது வந்து அதோட கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து ஒரு பெஸ்ட் ஃபிட் லைன் கொடுக்கும். ஆனால் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணும் போது இது மாதிரி ஒரு விஷயம் உருவாகி நம்மளுக்கு வந்து கரெக்டான கிளாசிஃபிகேஷனை கொடுக்கும். ஓகே, இதுதான் நம்ம ஏன் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு போகிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, இதனால தான் வந்து நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம் லீனியர் ரிக்ரெஷனை காட்டிலும். இப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான் கண்டென்ட். நம்ம வந்து எப்படி வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், லீனியர் ரிக்ரெஷன் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த இதில் நான் சொன்னேன்ல, சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் மூலமாக இப்படி ஒரு லைன் கிரியேட் ஆகும். இந்த லைனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டவுட்ஸை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.